எங்க அக்கா மகளை லவ் பண்றதுக்கு இடையில ஒரு புரோக்கருக்கு தேவை. என் மனசுல இருக்கிற காதல நானே லெட்டர் மூலமா சொல்லிடுறேன். அக்கா மகளே இந்து, அப்புறம் அக்கா மகளே இந்து. அந்த பூ மேட்டர் பக்கம் டச் பண்றது உனக்கு எப்படி தெரியும்? அதான் மறைச்சு மறைச்சு லவ் லெட்டர் எழுதும்போதே தெரியுதே. நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. அந்த பூவை வாங்கிட்டு ஆசையை சிரிச்சதெல்லாம் உங்களை பார்த்துதான். அதுக்குதான் அப்படின்னா அமைக்க அமைக்க எழுதுறீங்க. அதை கொஞ்சம் வாசிங்க. கரெக்டா தான் எழுதிருக்கேன். அதை வாசிங்க. அட என்னப்பா, என் அக்கா மகள் இந்துவுக்கு உன் தாய் மாமன் 1000 கோடி ஆசீர்வாதங்களுடன் வரையும் மடல் என்னவென்றால், இந்த இடத்த கவனி. ஐயோ, நலம் நலமறியா. ஏன் உங்க அக்கா மக என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வேலையா பாக்குது? ஒரு குவீனுக்கு எழுதுற மாதிரி அழகா எழுத வேண்டாம். குவீனா யாரு? அதான் இந்து. அது எப்படி எழுதுறது? தாங்க நான் எழுதுறேன். இங்க பாரு, நல்லதோ கெட்டதோ, சொர்க்கமோ நரகமோ, வாழ்வோ தாழ்வோ, என் வாழ்க்கையை என்னோட விட்டுரு. என் லவ்வோட நீ விளையாடாத. அட நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். என்ன எழுத போற? இங்க பாரு, நீ எப்படி வேணாலும் வர்ணிச்சு எழுதிக்க. ஆனா கீழே மட்டும் இப்படிக்குன்னு என் பேரை போடுறாரு. ஏன் தப்பி தவறி அந்த கிழட்டு வாத்திக்கிட்ட இந்த லெட்டர் கிடைச்சது, என்ன அரண்மனையை சுத்தி சுத்தி அடிச்சு கொண்டு போட்டுருவான்பா. இந்த லெட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு வரியை இந்து படிக்கும் போது அதுக்கு ஏற்படுற ஃபீலிங். இப்போ இந்த லெட்டரை இந்து கிட்ட எப்படி கொடுக்கறதுன்னு நான் சொல்லி தரவா? வேண்டாம், இந்த செய்முறை விளக்கமே எனக்கு வேண்டாம். நானே செஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு தடவை சொல்லி தர. நீ ஒரு முறை செஞ்சதே போதும், அதை என்னால மறக்கவே முடியாது. கொண்டா. ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் பின்னால வந்து எட்டிக்கிட்டு பார்க்காத. சீச்சி,